குழந்தை வந்து பிறக்கும், அந்த கொம்புல வந்து 666ன்னு சொல்லி இருக்குன்னு சொல்லிட்டு பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நான் படிச்சிருக்கேன். என்கிட்ட பைபிள் இருக்கு, குரான் இருக்கு. நான் மதங்கள் கடந்தவன் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் நம்ம அதாவது எம்மதமும் சம்மதமும் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல நான் வந்து செயல்படுவேன். எந்த ஒரு மதத்துல நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதை வந்து நான் எடுத்துருவேன். எடுத்துட்டு அதை நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணி பார்ப்பேன். எனக்கு ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா மாணவர்களுக்கு அப்படிங்கிறது நான் வந்து கொடுப்பேன். சரி, அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? அதனால நான் மதங்கள் கடந்தவன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் ஒளிவு மறைவு இல்லாம சொல்லி கொடுத்துருவேன். புரிய வச்சிருவேன். எனக்கு அந்த இது இருக்கு. அந்த இறையர்கள் குருவர்கள் அப்படிங்கிறது எனக்கு வந்து இருக்கு. சரிங்களா? இப்ப பாருங்க, 666 அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப 42ன்னு ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா என்னன்னு சொல்லலாம்? 42ன்னு ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். 42னா 42 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா என்னன்னு சொல்லலாம்? நோய் தீர்க்கும் நம்பர். ஓகே, இது படிச்சவங்களுக்கு தெரியும். பரவாயில்ல. இப்ப மத்தவங்க யாரா இருந்தாங்கன்னா அது என்ன தெரியும்? 42னா ஓகே, 42 அந்த மாதிரி வந்து அவங்க எடுத்திருப்பாங்க. இது வந்து ஒண்ணு.